நம் சேயோனில் பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் பேஸ் பண்ணி மேக்ஸ் ஒர்க் ஷீட் போட்டிருப்போம். அதோட ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வீடியோ இது. இதில் என்ன டவுட்னாலுமே திருப்பி நீங்கள் கேட்கலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின், ரூட் 3க்கு மிக அருகில் உள்ளவை. அப்போ ரூட் 3 அப்படிங்கிறப்பயே நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். ரூட் 2ஓட வேல்யூ 1.414, ரூட் 3யோட வேல்யூ 1.732. அப்போ 1.732 வரணும் அப்படின்னாலே தெரியுது இது 69. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பக்கத்தில், ஆனால் இல்லை, இது அதை விட கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு. 9/5 அப்படி டிவைட் பண்ணி பார்த்தாலும் எனக்கு அந்த ஆன்சர் வரல. இப்போ 1.732 அப்படிங்கிறனால இதை டிவைட் பண்ணுறப்ப யூ கெட் தி ஆன்சர் 1.73. ஏன்னா கீழே 2 0 இருக்கா, அப்போ 2 பிளேஸ் தள்ளி புள்ளி வைப்பீங்க. அப்போ இதுதான் நம்மளுடைய ஆன்சர், சரிங்களா? செகண்ட் கொஷின், 120 மற்றும் 300 இடையேயான எத்தனை சரியான வர்க்க மூலங்கள்? ஸ்கொயர் ரூட் கேட்குறாங்க 120க்கும் 300க்கும். அப்போ நீங்கள் இதை கண்டுபிடிக்க ரொம்ப அவசியம் கிடையாது. ஜஸ்ட் எப்படி போடலாம் அப்படின்னா, ஸ்கொயர் டேபிள் நமக்கு தெரியும். 120ங்கிறதுக்கு நமக்கு ஸ்கொயர் கிடையாது. 121ங்கிறது 11ஓட ஸ்கொயர். 300க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 17ஓட ஸ்கொயர் போட்டிங்கனாலே 289. இப்போ 18 போட்டிங்கன்னா இதை தாண்டி போயிடும். அப்போ இவங்க 2 பேர்த்துக்குள்ளே தான் அப்படிங்கிறனால இந்த 11 ஸ்கொயர்லேருந்து 17 ஸ்கொயர் வரைக்கும் உள்ள ஆன்சர். அப்போ 11லேருந்து என்னங்க, 11, 12, 13, 14, 15, 16, 17. அப்போ மொத்தம் 7 நம்பர், சரிங்களா? அப்போ இந்த மாதிரி யாருக்கு இடையே வர்க்கமூலங்கள் கேட்டாலும் நீ வர்க்கமூல வாய்ப்பாடு படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த டக்குன்னு அந்த வாய்ப்பாடை எழுதி, இப்போ இவங்க 2 பேர்த்துக்குள்ளதான் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும், சரிங்களா? அடுத்தது ரூட் 2 + 1/√2 இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. பார்த்தாலே தெரியுது இது பின்னம், இது பின்னம் இல்லை. இதால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ ரூட் 2ஐயும் ரூட் 2ஐயும் பெருக்குனா 2, 2ஓட 1 கூட்டினா 3. நெக்ஸ்ட்டு ரூட் 0.000441. ஜஸ்ட்டு அவ்வளோதாங்க. 441 யாருடைய ரூட்டு? 21உடைய ரூட்டு. அதுக்கு முன்னாடி உள்ள பிளேஸ் வேல்யூ செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எத்தனை பிளேஸ் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ரெட்டைப்படையில் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி எடுத்தோன்னே எழுதணும். ஒத்தப்படையில் இருந்தாலே நீங்கள் நீள்வகுத்தலுக்குள்ளே போயிடணும். அப்போ என்ன வரும்? 1 2 3 4 5 6. 6 பிளேஸ் தள்ளி புள்ளி வச்சதுனால உங்கள் ஆன்சரில் 3 பிளேஸ் தள்ளி, 6ல் பாதி. அப்போ 3 பிளேஸ் தள்ளி வைப்பீங்க. 1 2, 3வது ஆள் இல்லைங்கனால 0 வச்சு போடுவீங்க. இதுதான் உங்களுடைய ஆன்சர். அப்போ 21ஓட ஸ்கொயர் 441ன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா டக்குன்னு நம்ம போட்டுடலாம், சரிங்களா? அடுத்தது 1.5 ஸ்கொயர் 15ன்னு வச்சுக்கோங்க. 15 × 15 உங்களுக்கே தெரியும் 225. ஒரு பாயிண்ட்டை ஸ்கொயர் பண்ணால் 2 பாயிண்ட். அப்போ 2 பிளேஸ் தள்ளி புள்ளி வைப்பீங்க, சரிங்களா? பெருக்கல் 225 யாருடைய ரூட்டு? இப்போ தான் சொன்னோம், இது 15ஓட ரூட்டு. உள்ளே பாருங்கள், 1 2 3 4, 4 பிளேஸ் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ 4ல் பாதி 2 பிளேஸ். இப்போ 2 பிளேஸ் தள்ளி புள்ளி வைப்பீங்க. இப்போ இவங்க 2 பேர்த்தையும் பெருக்கி எழுதிங்கன்னா அதான் நம்மளுடைய ஆன்சர், சரிங்களா? ஸோ இதை பெருக்கி எழுதுகிறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 0.3375. அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், டக்குன்னு போட்டாலாம். 1 யாருடைய ரூட்டு? 1ஓட ரூட்டு. உள்ள 2 பிளேஸ் வேர்த்திலேருந்து வெளியே வரப்போ ஒரே ஒரு பிளேஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். 81 யாருடைய ரூட்டு? 9 9 81. அப்போ இது எப்படி எழுதலாம்? 0.9. ஏன்னா உள்ள 2 பிளேஸ் தள்ளி இப்போ வெளியே இருப்போ ஒரு பிளேஸ். 121. இதை புள்ளியாகவே பார்க்காது, வெறும் நம்பர் என்ன? 121. 121 யாருடைய ரூட்டு? 11உடைய ரூட்டு. 11 2 பிளேஸ் தள்ளி புள்ளிங்கிறனால ஒரு பிளேஸ். அப்போ ஆன்சர் 1.1. அடுத்தது 9. 9ங்கிறது 3 9, ரைட்டா? 4 இடம் தள்ளி புள்ளி வச்சுருக்கனால 2 இடம் தள்ளி நீங்கள் புள்ளி வைக்கணும். அப்போ கரெக்டாக 0.03. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி சொன்னீங்கன்னா அதான் நம்மளுடைய ஆன்சர், ரைட்? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கொஷினு, இந்த மாதிரி ஒரு ஈஸியாக ஒரு கொஷின் கேட்க முடியுமா? என்னங்க, அவனே ஆன்சர் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டான். நீங்கள் ஜஸ்ட் அந்த புள்ளிக்கு மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே புரிஞ்சு போச்சு. இப்போ ரூட் 4096ஓட ஆன்சர் 64. நீங்கள் கண்டுபிடிக்க வேணாம், அவனே கண்டுபிடிச்சி கொடுத்துட்டான், சரிங்களா? 64. இப்போ நான் சொல்லி கொடுத்தத வச்சு நீங்கள் புள்ளி வச்சுட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ இதுக்கும் 64 தான், இதுக்கும் 64 தான், இதுக்கும் 64 தான், லாஸ்ட் ஒன்றுக்கும் 64 தான். ஆனால் இப்போ நீங்கள் புள்ளி பாருங்கள், உள்ளே 2 பிளேஸ் தள்ளி, அப்போ வெளியே வரப்போ ஒரு பிளேஸ். இங்கே 1 2 3 4, 4 பிளேஸ் தள்ளி, அப்போ 2 பிளேஸ் தள்ளி. இங்கே 1 2 3 4 5 6 பிளேஸ். 6ல் பாதி 3. 1 2 3வது ஆளுக்கு 0 போட்டுட்டு நீங்கள் புள்ளி வைக்கணும். ஸோ இவங்களாம் ஆட் பண்ண போகிறோம். இன்னொருத்தர் இருக்காங்களா இங்கே? இவங்களுக்கு பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 பிளேஸ் தள்ளி. அப்போ 4 1 2
3 4 அவ்வளோதான். புரிஞ்சா? ஸோ ஆன்சர் அவன் கொடுத்துட்டான். நீங்கள் புள்ளி மட்டும் நம்ம தெளிவாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் கூட்டி சொன்னீங்கன்னா அதான் நம்மளுடைய ஆன்சர். சரிங்களா? ஸோ இதை நம்ம ஆட் பண்ணோமோ நம்ம கிடைக்கிற ஆன்சர் 7.1104. சரிங்களா? அடுத்த கொஷின் அதை விட ஈஸிங்க. ஸ்டார் பை 15 ஸ்டார் பை 135 ஈக்குவல் டு 1. ஸ்டார் என்னவாக இருக்கும்? ஜஸ்ட்டு நீங்கள் ரொம்பலாம் வேணாம், இங்கே இருக்க 4 ஆப்ஷனுக்குள்ளே தான் எனக்கு செம்மை இருக்க போகுது. நமக்கே தெரியும் 15 மேலே 15 போட்டாலே நீங்கள் பெருக்குனா எங்கேயோ போகும். 25 25 6 25ன்னு வரும். 35 போட்டிங்கன்னா 1225 வரும். 45 போட்டிங்கன்னா 2025 வரும். அப்போ இந்த 15ஐயும் 135ஐயும் பெருக்குனா வர ஆன்சர் 2025. சரிங்களா? அப்போ இந்த 2 பேர்த்தையும் பெருக்குனா 2025 வரணும். ஏன்னா வந்தால் தான் இதையும் நம்ம அடித்து போடுற ஆன்சர் நம்ம 1ன்னு சொல்ல முடியும். சரிங்களா? அப்போ உங்களுடைய ஆன்சர் 45. ஜஸ்ட் இதெல்லாம் ட்ரையல் எரர் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் வந்து நம்ம ஈஸியாக எடுத்து போடுறது, ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிக்கலாம் வேணாம். சரிங்களா? அடுத்த கொஷின் நிஜமானுமே வந்து வேறு லெவல் கொஷின். ஆக்சுவலி இது பார்க்குறப்ப ஈஸியாக தெரியலாம், பட் மைன்யூட்டாக பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். √48.4 பை 0.289 289. இப்போ நம்ம இதை வழக்கமாக போட்டிங்க அப்படின்னா 484ங்கிறது 22ஓட ரூட்டுன்னு சொல்லுவோம். 289ங்கிறது 17 ரூட்டுன்னு சொல்லுவோம். அப்படின்னு வச்சு நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி பாயிண்டிங்க மேலே ஒரு பாயிண்ட்டு கீழே 3 பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேணாம். நம்ம இப்போ எப்படி போட்டுக்கலாம் அப்படின்னா இந்த 484 பை 1 பாயிண்ட் அப்படிங்கிறனால பை 10 மேலே டினாமினேட்டரில் 289 3 பாயிண்ட் அப்படிங்கிற 3 பிளேஸ் தள்ளி அப்படிங்கிறனால 3 0, அதாவது 1000. சரிங்களா? திருப்பி சொல்கிறேன். இந்த இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இதை 484 1 பிளேஸ் தள்ளி புள்ளிங்கிறனால 1 0. இது 289 3 பிளேஸ் தள்ளி புள்ளிங்கிறனால 3 0. ஸோ இப்போ பார்க்குறப்ப தெரியுது 1 0க்கு 1 0 கேன்சல் ஆகிரும். இதோட ஆன்சர் எனக்கு என்ன வரும் இந்த இடத்துல? √484 பை 289. இந்த பை 100 அந்த சைட் போச்சுன்னா பெருக்கல்ல எனக்கு 100ன்னு வரும். அப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 484ஓட ரூட் பார்த்தீங்கன்னா 22. 289 ரூட் பார்த்தீங்கன்னா 17. அடுத்தது 100க்கு ரூட் எடுத்திங்கன்னா 10. அப்போ 200 இந்த 2 பேர்த்தையும் பெருக்கிறப்ப 220/17ன்னு கிடைக்கும். அப்போ 220/17ங்கிறது நம்ம வந்து கலப்பு பின்னமாக மாற்றணும் அப்படின்னா இதுதான் நம்மளுடைய ஆன்சர். சரிங்களா? ஆனால் நீங்கள் இதை நார்மலாக சம் போட்டிங்க அப்படின்னா இது உங்களுடைய ஆன்சர்னு யோசிக்க தோணும். ஆனால் இது கிடையாது, இதுதான் நம்மளுடைய ஆன்சர். புள்ளியில் வச்சுருக்காங்க செக்கு, கரெக்டாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். கொஷின் நம்பர் 10. √4/3 மைனஸ் √3/4 இதோட வேல்யூ என்னவாக இருக்கும்? ஜஸ்ட்டு பார்த்தோன்னே சொல்லலாங்க. 4ஓட மதிப்பு 2 ரூட்லேருந்து வெளியே எடுத்தால். 3க்கு வெளியே எடுக்க முடியாது, ஏன்னா ஜோடி இருக்காதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ √3 அப்படியே வச்சுக்குவீங்க. மைனஸ் இங்கேயும் √3 அப்படியே வச்சுக்குவீங்க. 4க்கு வெளியே எடுத்தால் 2. ஸோ இந்த மாதிரி கழித்தலாக இருந்தாலும் சரி கூட்டலாக இருந்தாலும் சரி கீழே ஒரே நம்பராக இல்லை அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்க. 2 4 √3 பெருக்குனா 3 டிவைட் பை 2 × √3. அப்போ 4லேருந்து 3 போச்சுன்னா 1/2 √3. ஸோ ஆப்ஷன் பி. ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். ஜஸ்ட் ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா?